வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். முழியன் குலத்தை சீரமைத்தது லூமினா டேட்டா மேட்ரிக்ஸ் நிறுவனம். விருது வழங்கி சிறப்பித்தார் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை, குற்றவாளிகள் காவலில் எடுத்து விசாரணை. சினிமாவை மிஞ்சும் திடுக்கிடும் தகவல்கள். அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வுக்கு கண்டனம். புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி விறகு விற்று நூதன போராட்டம். இனி விரிவான செய்திகள். சமூக பொறுப்புணர்வுடன் புதுச்சேரியில் 400 ஆண்டுகள் பழமையான முழியன் குலத்தை சீரமைத்த லூமினா டேட்டா மேட்ரிக்ஸ் நிறுவனத்திற்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விருது வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் அமைந்துள்ள 400 ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க முழியன் குலம் லூமினா டேட்டா மேட்ரிக்ஸ் நிறுவனத்தின் பெரு நிறுவன சமூக பொறுப்புணர்வு நிதி உதவியுடன் மிகச்சிறந்த முறையில் சீரமைக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் சென்று திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சமூக மேம்பாட்டிற்காகவும் நீர் வளத்தை பாதுகாப்பதற்காகவும் லூமினா டேட்டா மேட்ரிக்ஸ் நிறுவனம் காட்டிய முன்மாதிரியான பங்களிப்பை பாராட்டும் விதமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த நிறுவனத்தின் சார்பாக விருது வழங்கி கௌரவித்தார். உலகளாவிய டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப சேவை துறையில் முன்னணி நிறுவனமாக திகழும் லூமினா டேட்டா மேட்ரிக்ஸ் தனது வணிக செயல்பாடுகளை தாண்டி சமூக நலனிலும் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது. 400 ஆண்டுகள் பழமையான குளம் ஒன்றை புனரமைத்து அதனை மீண்டும் உயிர்ப்பித்ததன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்த நிறுவனம் கொண்டுள்ள அர்ப்பணிப்பு வெளிப்பட்டுள்ளது. விருது பெற்றதன் மூலம் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்படும் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக லூமினா டேட்டா மேட்ரிக்ஸ் மீண்டும் ஒருமுறை தனது அடையாளத்தை பதிவு செய்துள்ளது. இந்த சிறப்பான முன்னெடுப்புக்கு அரசு தரப்பிலும் பொதுமக்கள் தரப்பிலும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மாநில அந்தஸ்து கோரியும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற போராட்டத்திற்கு ஓராண்டு நிறைவடைந்த நிலையிலும் அந்த கோரிக்கையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாததை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சாலை அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி தலைமையிலும் பல்வேறு பொதுநல அமைப்புகளின் தலைவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடந்த ஆண்டு டெல்லி போராட்டத்தில் பங்கேற்றவர்கள், பொதுநல அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள், மகளிர், இளைஞர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி, மாநில அந்தஸ்து இல்லாததால் புதுச்சேரி அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் தாமதம் அடைவதோடு சில திட்டங்களை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், மத்திய அரசின் நிதிக்குழுவில் உரிய பங்கு பெற முடியாததால் மாநிலத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரிக்கு உரிய அரசியல் மற்றும் நிதி அதிகாரங்களை உறுதி செய்யும் வகையில் உடனடியாக மாநில அந்தஸ்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரிக்கு மாநில தகுதி மாநில தகுதி இல்லாமல் மாநில தகுதி வழங்கிட மாநில தகுதி பெறுவது மக்கள் நலனே எங்கள் இலக்கு என்றும் ஆட்சியும் மாறும் காட்சியும் மாறும் மக்களும் மாறி உள்ளனர் என்றும் தமிழகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரின் முதல் கட்சி நிகழ்வான சென்னை உத்தண்டியில் நடைபெற்ற கட்சி கொடி ஏற்றும் விழாவில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரின் முதல் கட்சி நிகழ்வான லட்சிய ஜனநாயக கட்சியின் கொடியேற்று விழா சென்னை கிழக்கு கடற்கரை சாலை உத்தண்டி பகுதியில் நடைபெற்றது. கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். முன்னதாக சென்னை வந்த அவருக்கு உத்தண்டி டோல்கேட் பகுதியில் கட்சி நிர்வாகிகள் பூங்கொத்து வழங்கியும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான கட்சி தொண்டர்கள் பங்கேற்றனர். விழாவில் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின்,
இது தமிழகத்தில் எனது முதல் சுற்றுப்பயணம். சிறுவயதில் விளையாட்டாக வந்த இந்த பகுதிக்கு இன்று அரசியல் பொறுப்புடன் வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். கடந்த 75 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்துள்ளன. அவர்கள் செய்தவற்றை குறை கூற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது தமிழக அரசியலில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்ட அவர், அதற்கு ஒரு காரணம் தமிழக முதலமைச்சர் விஜய், அண்ணாமலையும் புதிய அரசியல் சக்தியை உருவாக்கியுள்ளார். அதேபோல் லட்சிய ஜனநாயக கட்சியும் உருவாக்கி ஏராளமான இளைஞர்களை அரசியலுக்கு ஈர்த்து வருகிறது என்றார். லட்சிய ஜனநாயக கட்சியின் நோக்கம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை இந்தியாவின் முன்னணி வளர்ச்சியடைந்த மாநிலங்களாக மாற்றுவதே என தெரிவித்தார். ஒரு காலத்தில் பல மாநிலங்களை விட தமிழகம் முன்னேறி இருந்தது. ஆனால் இன்று சிங்கப்பூர் போன்ற நாடுகள் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியும் உலகிற்கு முன்மாதிரியாக உருவாக வேண்டும் என்றார். மேலும் பூட்டான் உலகின் அமைதியான நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. அந்த நாட்டின் இயற்கை வளங்கள் மற்றும் நிலையான வளர்ச்சி திட்டங்களை நேரில் ஆய்வு செய்துள்ளேன். அங்குள்ள சிறந்த நடைமுறைகளை புதுச்சேரியில் செயல்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் கூறினார். உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு கட்சி தீவிரமாக தயாராகி வருவதாக தெரிவித்த அவர், அரசியல் என்பது சம்பாதிப்பதற்கான கருவி என்ற எண்ணம் மக்களிடம் இருந்தது. ஆனால் எங்கள் நோக்கம் மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதே. மக்கள் நலனே எங்கள் அரசியலின் அடிப்படை என்றார். மக்களுக்கு யார் நல்லது செய்தாலும் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆட்சியும் மாறும், காட்சியும் மாறும். மக்களும் தற்பொழுது மாறியுள்ளனர். திராவிட இயக்கங்களின் செல்வாக்கு குறையும் நிலையில் இளைஞர்கள் அதிக அளவில் அரசியலுக்கு வர தொடங்கியுள்ளனர். அதற்கு தமிழக முதலமைச்சர் விஜய் ஒரு உதாரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் புதிய அமைச்சர்களுக்கு இதுவரை இலாக்காக்கள் ஒதுக்கப்படாதது கண்டிக்கத்தக்கது. அதற்கு எனது கண்டனத்தை ஏற்கனவே பதிவு செய்துள்ளேன். அமைச்சர் பதவி கிடைக்காவிட்டாலும் மக்களுக்கான நலத்திட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்தார். முன்னதாக இந்த நிகழ்வில் தமிழகம் முழுவதிலும் இருந்து வருகை தந்த கட்சி நிர்வாகிகள் மலர் மாலை, பூங்கொத்து, நினைவு பரிசு உள்ளிட்டவைகளை அளித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். சிசிடிவி காட்சிகள் மூலம் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் திருட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் ஒருவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சேதராப்பட்டில் இயங்கி வரும் சீகம் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் தொழிற்சாலையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காப்பர் பொருட்கள் திருடப்பட்ட வழக்கில் சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். தொழிற்சாலையில் இருந்த காப்பர் பொருட்கள் காணாமல் போனது குறித்து எஸ்டேட் மேலாளர் அரவிந்தன் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தொழிற்சாலையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது பெயிண்டிங் பணிக்காக வந்திருந்த சுத்திக்கேணி அம்பேத்கர் வீதியை சேர்ந்த 35 வயதான வெற்றிவேல் மற்றும் பாகூர் இருளஞ்சந்தையை சேர்ந்த சிலம்பரசன் ஆகியோர் காப்பர் பொருட்களை திருடி சென்றது தெரியவந்தது. இதையடுத்து உதவி ஆய்வாளர் முகமது ஷேக் அலாவுதீன் மற்றும் காவலர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையில் வெற்றிவேல் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் கடந்த 15 மற்றும் 20ஆம் தேதிகளில் சிலம்பரசனுடன் இணைந்து காப்பர் பொருட்களை திருடியதை அவர் ஒப்புக்கொண்டார். அவரிடமிருந்து 26 கிலோ காப்பர் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் வெற்றிவேல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தலைமறைவாக உள்ள சிலம்பரசனை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் மெர்சல் திரைப்படம் திரையிடப்பட்டது. தமிழக முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு தனியார் அமைப்பு சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை எதிரே காந்தி திடலில் அவர் நடித்த மெர்சல் திரைப்படம் பிரம்மாண்ட LED திரையில் திரையிடப்பட்டது. திரைப்படத்தை காண ஏராளமான விஜய் ரசிகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் திரண்டனர். ரசிகர்கள் கட்சி கொடிகளை ஏந்தி ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக திரைப்படத்தை கண்டு ரசித்தனர். பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வமுடன் நிகழ்வில் பங்கேற்றனர். இதனை முன்னிட்டு அப்பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். எந்த அசம்பாவிதமும் இன்றி நிகழ்ச்சி உற்சாகமான சூழலில் நிறைவடைந்தது. பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலையில் மகன் உட்பட 3 பேரை காவலில் எடுத்து CBI CID காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் சினிமாவை மிஞ்சும் திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமானது. புதுச்சேரி பாகூரை சேர்ந்த 50 வயதான புருஷோத்தமன் சேதராப்பட்டில் பெட்ரோல் பங்க் நடத்தி வந்தார்.
இவர் மனைவியை பிரிந்து தாய் மற்றும் மகனுடன் ஐயம்பட்டிப்பாளையம் பகுதியில் வசித்து வந்தார். கடந்த 2020 மார்ச் 23ஆம் தேதி இரவு பெட்ரோல் பங்கில் வேலை முடிந்து இருசக்கர வாகனத்தில் புருஷோத்தமன் புறப்பட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். ஊசுடு ஏரிக்கரை அருகே சென்ற போது அவரை மர்ம நபர்கள் வழிமறித்து வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். பின்னர் இவ்வழக்கு அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர். இருப்பினும் எந்தவித துப்பும் கிடைக்காததால் விசாரணை முடங்கியது. இதனை அறிந்த டிஜிபி ஷாலினி சிங் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி கடந்த ஆண்டு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் ஆய்வாளர் பாபுஜி தலைமையிலான காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர். இதில் துப்பு துலங்கியது. பெட்ரோல் பங்க் உரிமையாளர் புருஷோத்தமனின் மகன் தன பிரவீன் தூண்டுதலின் பேரில் நண்பர்களான அரும்பார்த்தபுரத்தை சேர்ந்த மார்த்தையன் என்கிற கலியவேந்தன், அவரது தம்பி பிரசாந்த் ஆகியோர் தீர்த்து கட்டியது தெரிய வந்தது. இதையடுத்து கலியவேந்தன், பிரசாந்த், தனப்பிரவீன் ஆகிய 3 பேரையும் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து 3 பேரையும் ஆய்வாளர் பாபுஜி தலைமையிலான காவல்துறையினர் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். இதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தது. தனப்பிரவீனின் தந்தை 2வது திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டுள்ளார். இதனால் பெட்ரோல் பங்கின் உரிமை தனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்ற அச்சத்தினால் தனது நண்பர்களின் உதவியுடன் கொலை சம்பவத்தை திட்டமிட்டு செய்துள்ளார். நண்பர்கள் கலைவேந்தன், பிரசாந்த் ஆகியோர் இணைந்து விழுப்புரம் நீதிமன்ற வளாகம் எதிரே பெயர் தெரியாத நபரிடமிருந்து இருசக்கர வாகனத்தையும் காந்தி சிலை அருகே உள்ள ஒரு கத்தி கடையில் 2 பட்டா கத்திகளையும் வாங்கியுள்ளனர். புருஷோத்தமனுக்கு ஒரு திருமணம் தான் ஆகியிருந்த நிலையில் மகனும் கொலையாளியுமான தனப்பிரவீன் வில்லியனூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரில் தனது அம்மாவை முதல் மனைவி என்று குறிப்பிட்டு வந்துள்ளார். அவரது வாக்குமூலமும் முன்னுக்கு பின் முரணாக இருந்தது. பிறகு நம்ப தகுந்த சாட்சிகளின் தகவல்கள், கைபேசி அழைப்பு பதிவுகள், கண்காணிப்பு கேமரா காட்சிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் 3 பேரை பிடித்து தனித்தனியாக விசாரித்த போது இந்த உண்மை வெளிவந்தது. கலியவேந்தன், அவரது தம்பி பிரசாந்த் ஆகிய 2 பேர் மீதும் அடிக்கடி வழக்குகள் ஏற்கனவே உள்ளன. கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட கலியவேந்தன், பிரசாந்த் ஆகியோரை காவல்துறையினர் ஊசுடு ஏரிக்கு அழைத்து சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். அதில் ஒரு கத்தி மற்றும் செல்போன் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் அதனை பறிமுதல் செய்தனர். 3 நாட்கள் விசாரணைக்கு பின் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மீண்டும் சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து குற்றம் மற்றும் புலனாய்வு பிரிவு காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கூறுகையில், கொலையாளிகள் மேற்கொண்ட அனைத்து நடவடிக்கைகளும் முன்கூட்டியே தீட்டப்பட்ட சதி திட்டத்தின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் நோக்கத்துடன் மிகுந்த நுணுக்கத்துடனும் தொழில்முறை அணுகுமுறையுடனும் மேற்கொள்ளப்பட்டிருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. பெட்ரோல் பங்கை அபகரிக்கும் நோக்கில் கொலைக்கு முன்பிருந்தே தனப்பிரவீன் பங்க் செயல்பாடுகள் குறித்து விசாரித்து வந்துள்ளார். கொலைக்கு பின் 3 மாதம் பங்கை அவரே நடத்தி வந்துள்ளார். அதன் பிறகு அவரது அம்மாதான் பங்கை நடத்தி வருகிறார். இதற்கான உயிலை கொலை செய்யப்பட்ட அவரது தந்தை புருஷோத்தமன் முன்கூட்டியே எழுதி வைத்துள்ளார். ஆனால் இது தெரியாமல் மகன் திட்டம் தீட்டி கொலை செய்து விட்டார் என்றார். மிகவும் சவாலான கொலை வழக்கில் கொலையாளிகளை கண்டுபிடித்து கைது செய்துள்ள சிபிசிஐடி கண்காணிப்பாளர் தனசேகர், ஆய்வாளர் பாபுஜி, உதவி ஆய்வாளர் சிவசித்தன், துணை உதவி ஆய்வாளர் பழனிராஜா மற்றும் தலைமை காவலர்கள் அடங்கிய குழுவினரை டிஜிபி, முதுநிலை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தனர். வெவ்வேறு நிறங்களில் 6 சட்டை அணிந்து ஒவ்வொன்றாக கழிச்சினர். கொலை செய்வதற்கு முன் கலியவேந்தன் தான் வாங்கிய இருசக்கர வாகனத்தின் முகப்பு மற்றும் பின்பக்க லைட்டுகள், செட்டிங்குகளையும் டேங்க் சைட் கவர்களையும் அகற்றிவிட்டு வேறொரு நிறுவன இருசக்கர வாகனத்தின் பாகங்களை மாட்டியுள்ளனர். மேலும் கொலை செய்யும் போது 2 பேரும் வெவ்வேறு நிறங்களில் 6 சட்டைகளை அணிந்துள்ளனர். புதுச்சேரி விழுப்புரம் மெயின் ரோட்டில் உள்ள ஒரு துணிக்கடையில் அந்த சட்டைகளை வாங்கியுள்ளனர். 6 சட்டைகள் அணிந்திருக்கும் போது குண்டாக இருப்பது போல் இருந்துள்ளது. கொலை செய்த பிறகு தப்பி சென்ற போது ஒவ்வொரு முக்கிய சந்திப்புகள் மற்றும் பிரிவு சாலைகளில் ஒவ்வொரு சட்டையாக கழற்றி வீசி எறிந்துள்ளனர். தொடர்ந்து ஒரே தோற்றத்தில் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகாமல் இருக்க முன்கூட்டியே திட்டமிட்டு இதனை செய்துள்ளனர். ஆங்கில சினிமா ஒன்றில் இது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளது. அதை பார்த்து இதனை செய்ததாக கொலையாளிகள் கூறினர். கொலைக்கு பிறகு நேர்வழியில் செல்லாமல் சுற்று வழியில் சென்றுள்ளனர். கொலையாளிகள் தப்பி செல்லும் பாதை மிகவும் நுட்பமாகவும் தொழில்முறை முறையிலும் திட்டமிடப்பட்டிருந்தது. அவர்கள் கூடப்பாக்கம் பூத்துறை சந்திப்பு, பாக்கம் கூட்டு சாலை,
மயிலம், விழுப்புரம் IFED கல்லூரி பகுதி, திருபுவனை உட்புற சாலைகள், வெளியனூர் வழியாக அரும்பார்த்தபுரம் பகுதிகளில் உள்ள தங்களது இருப்பிடத்திற்கு சென்றனர். சம்பவத்திற்கு பிறகு சில நாட்கள் கழித்து கலியவேந்தன் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை முழுமையாக பிரித்து அதன் உதிரி பாகங்களை வெவ்வேறு கால்வாய்கள், குப்பை தொட்டிகள் மற்றும் பொது இடங்களில் வீசி எறிந்து அழித்துள்ளார். கொலைக்கு பயன்படுத்திய கத்தியை ஊசுடு ஏரியில் உடனடியாக வீசியுள்ளனர். அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வுக்கு எதிராக புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினர் விறகு விற்று நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் தொடர் விலை உயர்வை கண்டித்து புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி சார்பில் நூதனமாக விறகு விற்பனை செய்து போராட்டம் நடைபெற்றது. கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு மாநில அமைப்பாளர் பார்த்தசாரதி தலைமை தாங்கினார். கட்சி நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு சமையல் எரிவாயு விலை உயர்வால் பொதுமக்கள் விறகை நாடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி விறகு விற்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை உடனடியாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மக்களுக்கான ஆர்ப்பாட்டம், விலைவாசி உயர்வுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஜிந்தாபாத், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஜிந்தாபாத், வாழியவே வாழியவே RSP கம்யூனிஸ்ட் கட்சி வாழியவே வாழியவே. வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள ஆயுஷ் மருத்துவமனையில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறப்பு யோகா பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்படும் சர்வதேச யோகா தினத்தையொட்டி ஆயுஷ் மருத்துவமனை சார்பில் காலை நேரத்தில் பொதுமக்களுக்காக சிறப்பு யோகாசனங்கள், பிராணாயாமம் மற்றும் தியான பயிற்சிகள் நடத்தப்பட்டன. இதில் டாக்டர் கமலக்கண்ணன் ஆயுஷ் மருத்துவமனை RMO டாக்டர் பிரசன்னா லட்சுமி, டாக்டர் ஜீவா ஆனந்த் ஆயுஷ் மருத்துவர்கள், யோகா நிபுணர்கள், மருத்துவமனை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகாலையிலேயே ஒன்று கூடி யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். யோகா ஆசிரியர் ஞானவேலு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், மன அழுத்தத்தை குறைக்கவும், மன அமைதியை ஏற்படுத்தவும் யோகா மற்றும் பிராணாயாம பயிற்சிகள் எவ்வாறு உதவுகின்றன என்பது குறித்து விளக்கம் அளித்து பல்வேறு யோகாசனங்களை செய்முறை விளக்கத்துடன் கற்றுக் கொடுத்தார். நிகழ்ச்சியின் நிறைவில் தினசரி வாழ்வில் யோகாவை ஒரு அங்கமாக கடைபிடிப்பதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்க முடியும் என மருத்துவர்கள் மற்றும் யோகா நிபுணர்கள் வலியுறுத்தினர். இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவரும் உற்சாகத்துடன் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். போக்குவரத்து காவல்துறையினரை நியமித்து வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கும் உடனடி தீர்வு காண வேண்டும் என வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நடைபெற்று வருகின்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் காவல்துறை மூலமாக தீர்வு காணக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு உடனடியாக மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் தீர்வு காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்ற மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலமிடம் குறைகேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் வில்லியனூர் போக்குவரத்து காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதி என்பது நீண்ட தொலைவு மற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதி. இந்த நிலையில் சாலை விபத்துகள் ஏற்படுகின்ற பொழுது சம்பந்தப்பட்ட போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தாலும் சம்பந்தப்பட்ட காவலர்கள் சரியான நேரத்திற்கு விபத்து நடந்த பகுதிக்கு வர இயலவில்லை. இதற்கு காரணம் போதிய அளவிலான போக்குவரத்து காவலர்கள் பற்றாக்குறைதான் என பொதுமக்கள் அதிகாரியிடம் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இதனை கேட்டுக்கொண்ட காவல் கண்காணிப்பாளர் காவலர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களிடம் உறுதியளித்தார். மேலும் மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமரன் மற்றும் உதவி ஆய்வாளர்கள், போக்குவரத்து காவலர்கள் என பலர் உடனிருந்தனர். கூடப்பாக்கம் சின்ன திருக்கைலாயத்தில் திருவாசக உலக சாதனை மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் வில்லியனூர் சாலையில் அமைந்துள்ள சின்ன திருக்கைலாயத்தில் திருவாசக உலக சாதனைக்கான
புதுச்சேரி மாநாடு பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. விழாவையொட்டி கூடப்பாக்கம் நெமிலீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து மாணிக்கவாசகர் திருவுருவம் மற்றும் சிவனடியார்கள் பங்கேற்ற ஆன்மீக ஊர்வலம் புறப்பட்டு சின்ன திருக்கைலாயத்தை வந்தடைந்தது. ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவநாமம் முழங்கியபடி சென்றனர். தொடர்ந்து நடைபெற்ற மாநாட்டில் திரு சிவஞானியார் திருவாசகத்தின் மகத்துவம், சிவனடியார்களின் கடமைகள் மற்றும் சைவ சமய பணியின் அவசியம் குறித்து சிறப்புரையாற்றினார். பின்னர் வாழும் மாணிக்க வாசகர் என போற்றப்படும் திரு சிவகுமார் திருவாசகத்தின் சிறப்பு, மாநாட்டின் நோக்கம் மற்றும் அதன் சமூக ஆன்மீக முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளித்தார். மாநாட்டில் திருவாசகம் பள்ளி பாட புத்தகங்களில் இடம்பெற வேண்டும், மாணிக்க வாசகர் மற்றும் திருவாசகத்தை போற்றும் வகையில் அரசு சார்பில் ஆண்டுதோறும் விழா நடத்தப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அம்மையப்பர் படைப்பாற்றல் கலைக்குழுவின் சார்பில் திரு மாணிக்க வாசகர் நாடகம் அரங்கேற்றப்பட்டது. திரு லங்கேஸ்வரன் கதை வசனம் அமைத்திருந்த இந்த நாடகத்தை திரு அப்துல் ஷெரீப் இயக்கினார். இதில் திரு சிவஞானியார், கலைமாமணி நந்தகோபால், கலைச்செம்மல் வெங்கடேஷ், கலைச்செம்மல் பரமேஸ்வரி உள்ளிட்ட கலைஞர்கள் சிறப்பாக நடித்தனர். மாநாட்டில் கலந்து கொண்ட சிவனடியார்களுக்கு காலை சிற்றுண்டியும் மதிய உணவும் வழங்கப்பட்டது. மேலும் பக்தர்கள் சின்ன திருக்கைலாயத்தில் தாங்களே திருமுழுக்கு செய்து சிவபெருமானை வழிபட்டனர். இந்த நிகழ்வை சர்வதேச உலக தமிழ்ச்சங்கம் மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் அமைப்பு இணைந்து உலக சாதனை முயற்சியாக பதிவு செய்து வருகின்றனர். பல்வேறு சைவ அமைப்புகள், திருவாசக குழுக்கள் மற்றும் ஏராளமான சிவ பக்தர்கள் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பித்தனர். பாகூர் போழன் ரெட்டியார் என்கிற பெஞ்சமின் டொமினிக் ரெட்டியாரின் மனைவி தெரேசம்மாவின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கிழக்கு வீதியில் யூகோ பேங்க் எதிரில் உள்ள அவர்களது இல்லத்தில் காலம் சென்ற போழன் ரெட்டியார் என்று அழைக்கப்படும் பெஞ்சமின் டொமினிக் ரெட்டியார் அவர்களின் மனைவி திருமதி தொரேசம்மா அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அம்மையாரின் திருவுருவ படத்திற்கு அம்மையாரின் குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் காலை பொதுமக்களுக்கு சிற்றுண்டியும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மதியம் பாகூர்பேட் மற்றும் அவர்கள் வசிக்கும் இடங்களில் பொதுமக்களுக்கு அன்னதானங்களை வழங்கி அம்மையாரின் ஆன்மா சாந்தி அடைய அன்னதானங்களை வழங்கிய அம்மையாரின் குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். சோக்குப்பம் மதுராபேலா குப்பம் மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா சோக்குப்பம் மதுராபேலா குப்பம் கிராம ஏரிக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கடந்த 24ஆம் தேதி புதன்கிழமை பந்தக்கால் நட்டு காப்பு கட்டி மகா கும்பாபிஷேக விழா துவங்கியது. தொடர்ந்து வியாழன் 3 யாகசாலை அமைத்து விக்னேஸ்வர பூஜை ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், மாலை வாஸ்து சாந்தி பிரவேச பலி, அங்குரார்ப்பணம் நடைபெற்றது. 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை, தம்பதி பூஜை மற்றும் 2ஆம் கால பூஜை தத்துவார்ச்சனை நடைபெற்றது. காலை 9:30 மணிக்கு மகா பூர்ணாகுதி கடம் புறப்பாடு நடைபெற்றது. 10:15 மணிக்கு மாரியம்மன் கோவில் கோபுர கலசத்திற்கும் மூலவருக்கும் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முழியன் குலத்தை சீரமைத்தது லூமினா டேட்டா மேட்ரிக்ஸ் நிறுவனம். விருது வழங்கி சிறப்பித்தார் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை, குற்றவாளிகள் காவலில் எடுத்து விசாரணை. சினிமாவை மிஞ்சும் திடுக்கிடும் தகவல்கள். அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வுக்கு கண்டனம். புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி விறகு விற்று நூதன போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.